நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். உன் பிள்ளையை கையும் களவுமாக பிடித்துக் கொண்டு வா என்று சொன்னாயே, உன் பிள்ளையை பிடித்துக் கொண்டு வந்திருக்கிறோம். விட்டான். நஷ்டம் எங்களுக்கா உனக்கா? யசோதா ராணி, வாமா, இங்க வந்து பார். சொல்வாயே, கையும் களவுமாக கொண்டு வா என்று. நீயே பார். நீ பார்த்தாயானால் இவன் குணம் புரியும். இதெல்லாம் என்ன? உன் பிள்ளையிடமே கேள். இதுவரை வெண்ணெய் திருடி கொண்டிருந்தான். இன்று இவன் எங்கள் பானைகளை எல்லாம் உடைத்து பாழாக்கி விட்டான். என்ன கேட்டால் அம்மாவிடம் போய் திருட நின்றீர்களே, அதற்கு பழிவாங்கினேன் என்கிறான். சொல் கண்ணா, இதெல்லாம் உண்மைதானா? இல்லை அம்மா, இது முழு பொய். இதை வேறு கிராமத்து பிள்ளைகள் தான் செய்தார்கள். அப்போது நான் அங்கே இல்லவே இல்லை. அப்போது நீ மரத்தின் மேல் இல்லையா? இல்லை. இல்லாமல் உன் முகத்தில் வெண்ணெய் ஏது கண்ணா? இதை என் முகத்தில் எல்லோரும் பயமுறுத்தி பூசினார்கள். அம்மா, நான் தான் சொன்னேனே, என்னை பற்றி பொய் சொல்லவே இவர்கள் வந்திருக்கிறார்கள். அண்ட புழுகை அள்ளி விடுகிறான். சத்தியமாக சொல், இன்று நீ அந்த மரத்தின் மீது இருந்தாய் அல்லவா? இல்லை, இன்று நான் எந்த மரத்தின் மீதும் இருக்கவில்லை. அம்மா, நீ பலராம் அண்ணாவிடமே கேட்கலாம். நான் பலராம் அண்ணாவுடன் மதுவனத்தில் தான் விளையாடி கொண்டிருந்தேன். ஏன் இப்படி சொல்லுகிறாய்? என் மகனும் மதுவனத்தில் தான் இருந்தான். அவன் உன்னை பார்த்ததாக சொல்லவில்லை. அவன் எங்கே இருந்தான்? அவன்தான் அங்கே இல்லையே. அவன் உங்களுக்கு தெரியாமல் வெண்ணெயை திருடி வீட்டுக்கு பின்னால் உட்கார்ந்து தின்று கொண்டிருந்தான். அவன் வீட்டிலேயே அவன் திருடி தின்பானா? ஏன் அவன் தின்ன மாட்டான்? நீங்கள் தருவதில்லை, பானை பானையாக விற்று விடுகிறீர்கள். பிள்ளைக்கே தராதா அம்மா நீங்கள்? பாவம் என்ன செய்வான்? அவனை திருடனாகும்படி செய்தது நீங்கள் தானே. நீ பார்த்தாய் அவன் தின்னுவதை? பார்த்தேனே, நானே என் கண்ணால். கண்ணா, நீ அப்போது எங்கிருந்தாய்? மதுவனத்தில் மரத்தின் மீது அமர்ந்து நாவல் பழம் தின்றேன். நீயா? மரத்தின் மீது உட்கார்ந்து நாவல் பழம் தின்றாயா? விளையாட போனது பொய்யா, இல்லை நாவல் பழம் தின்றதா? சொல். அது நேற்று நான் அங்கு போனேன். மறந்து போய் ஏதோ ஞாபகத்தில் சொன்னேன். என்னையே ஏமாற்றுகிறாயா? ஏமாற்ற எனக்கு தெரியாது. உன் சந்தேகத்திற்கு நான் என்ன செய்ய? உன் முன்னால் நின்றாலே எனக்கு நேற்று எது, இன்று எது, நாளை எது எல்லாமே மறந்து விடுகிறது. பொய் சொன்னாலும் பொருந்த சொல். நேற்று, இன்று, நாளை என்பது என்னை பார்த்தால் மறந்து விடுகிறதா? அப்படியா? வா உள்ளே, எப்படி மறக்கும் என்று பார்த்து விடுகிறேன். போங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். இந்த பொல்லாத பிள்ளைக்கு உலகம் புரியவில்லை. இருட்டறையில் அடைத்து வைத்தால் அப்புறம் தான் திருந்துவான். நீங்கள் நஷ்டப்பட்ட பொருளை தந்து விடுகிறேன். இல்லை யசோதா, அப்படி செய்து விடாதே. தப்பாக நாங்கள் நினைக்கவில்லை. வெண்ணெய்க்காக நாங்கள் அழப்போவதும் இல்லை. எங்கள் பானைகளை உடைக்காமல் இருந்தால் சரி. கண்ணனிடம் இரக்கம் காட்டுவதால் கெட்டு போவது இவன்தான். பொங்கல் இனிமேல் செய்ய விட மாட்டேன். பொழுதெல்லாம் உன் தொல்லைதான். வா உள்ளே. அம்மா, பயமாக இருக்கிறது. பூட்டாத கதவை எனக்கு பயமாக இருக்கிறது. குறும்பு செய்யாமல் இருப்பாயா? அப்படியெல்லாம் செய்தாயே, அதற்குத்தான் இந்த தண்டனை.
உள்ளே ஒரு கம்பு இருந்ததே, அது எங்கே காணோம்? எதற்கு எதற்கு கேட்கிறாய்? உன்னை அடிப்பதற்காக. அம்மா, நீ அந்த கம்பால் என்னை அடித்தால் உடம்பெல்லாம் வலிக்காதா? வலித்தால் அதுதான் உனக்கு மருந்து. அம்மா, பாம்பு! அம்மா, பாம்பு பாம்பு! என்ன பாபா எங்கே? என் கால் மீது ஏறி அப்படி போய்விட்டது. என்ன இது? கதவை திறக்க வேண்டுமே. அது உன்னை கடிக்காமல் பார்த்துக் கொள்கிறேன். போய்விடு. இல்லை, இந்த பாம்புக்காக பயந்து போய் உன்னை இங்கே விட்டு விட்டு போவதா? அம்மா, முதலில் நீ இங்கேருந்து போய்விடு. நான் இதை பார்த்துக் கொள்கிறேன். ஏண்டா அங்கே போகிறாய்? இங்கேயே இரு. அம்மா, அதை என்னிடம் கொடு. இல்லை, இங்கிருந்து போய்விடு கண்ணா. இல்லை அம்மா. ஏன் நாகதேவதி, அம்மாவை நீ கடிப்பதற்கு முன்னால் உன் பல்லால் என்னை கடித்து விடு. தெரிந்ததா அம்மா? பேசினால் அதற்கு புரிகிறது. அந்த கம்பை என்னிடம் கொடு. கண்ணா, வேண்டாம். நாகதேவதி, ஒன்றும் செய்யாமல் போ. பொறுமையாக உன்னிடத்திற்கு சென்று விடு. என் அம்மா கறந்த பாலை நிறைய கொண்டு வந்து உன் புற்றில் ஊற்றுவாள். சர்தானா, செல். யோசிக்காதே, சென்று விடு. பார்த்தாயா அம்மா, நல்ல பாம்பு போய்விட்டது. கண்ணா, மணிவண்ணா, இத்தனை பெரிய ஆபத்து வந்தது உனக்கு. மகாபாவி நான் தான், மகாபாவி. உன்னை இந்த பயங்கரமான இருட்டறையில் போட்டி வைக்க நினைத்தேன். அம்மா, உன்னை கண்டு நாகதேவதை கூட பயந்து விட்டது. அதனால்தான் நான் தப்பித்து விட்டேன். இல்லை, தேவி மாதா தான் அருள் செய்தாள். பயங்கர கொடுமைக்காரி நான். என்னை மன்னித்து விடு கண்ணா, மன்னித்து விடு. அம்மா, மன்னிக்க வேண்டியது நீதான். எப்போதும் உன்னை நான் அழ வைக்கிறேன். அழத்தான் வைக்கிறாய், பொறுக்க முடியவில்லையே. உன்னை திருடனை போல் கட்டி கொண்டு வந்தார்கள் அந்த பெண்கள். இந்த வீட்டில் வெண்ணெய் இல்லையா? ஏன் திருடுகிறாய்? ஏன்? அம்மா, நான் உண்மையாக சொல்லுகிறேன். இன்று நான் எந்த வீட்டிலும் வெண்ணெயே திருடவில்லை. பொய். நீ இப்படியே பொய் சொன்னால் அப்புறம் உன்னுடன் பேசவே மாட்டேன். போடா, உன் இஷ்டம் போல் சுற்று போ. இன்று முதல் நீ என்னுடன் பேசவே கூடாது. போ.